வணக்கம், நான் ஜீவன்குமார் விஸ்வகர்மன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஏலியன் பை தமிழ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற விஷயம், திருமாவளவன் ஒரு அட்வொகேட் மேலே தன்னுடைய காரை மோதிக்கொண்டு கார் இடிக்கவே இல்லை அப்படின்னு இன்டர்வியூவாக போய் சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அவருடைய தொண்டர்கள் இல்லைன்னா அவருடைய அடிவரடிகள் எல்லாருமே சோஷியல் மீடியாவாக உட்காந்து தங்களுடைய சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸ் எல்லாமே அவருடைய கார் மோதவே இல்லை அப்படின்னு போய் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இது போக அவரை சார்ந்த அட்வொகேட்ஸ் எல்லாமே போராட்டம் நடத்துறாங்க. இவருக்கு தான் பாதுகாப்பு, இவருக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்லாம் போராட்டம் நடத்துறாங்க. இதுல பிரச்சனை என்னன்னா, அவர் கார் மோதிச்சா இல்லையா அப்படிங்கறது மீறி அவருடைய தொண்டர்கள் என்று சொல்லப்படக்கூடிய ரவுடிகள் எப்படி சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு போலீஸ் முன்னாடியே ஒரு தனி மனிதரை அவ்வளவு கோரமாக தாக்குறாங்க. பார் கவுன்சில்னு தெரிஞ்சும் அதுக்குள்ள வரைக்கும் ஓடி போய் அடிக்கிற அளவுக்கு இவர்களுக்கு எப்படி திமிரும் தைரியமும் வருகிறது அப்படிங்கிறதா முக்கியமான கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கு அவர் கடைசி வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. 2 தட்டு தட்டினாங்க அப்படின்னு தைரியமாக கூலாக சொல்லிட்டு போகிறாரு. ஸோ ஒரு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியினுடைய கூட்டணியில் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிற ஆளுங்களுக்கு கூட இந்த அளவுக்கு திமிரும் தைரியமும் இருக்கிறது அப்படின்னா, அந்த ஆட்சி செய்யக்கூடிய அந்த அரசாங்கத்தினுடைய கட்சி அது எவ்வளோ தூரம் திமிராகவும் தெனாவட்டாகவும் செயல்படும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ஃபேக்ட் இன்னும் சொல்ல போனால், திமுக மாதிரியான பெரிய கட்சிகளை தங்கள் மேலே இந்த மாதிரியான அடாவடித்தனம் பண்ணுறோம் அப்படிங்கிற அவதூறுகள் இருக்குது அப்படிங்கிறதுனால தங்களுடைய தொண்டர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தி இப்போ அவங்க கூட அதிகமாக பண்ணுறது கிடையாது. ஆனால் அந்த கூட்டணியில் ஒட்டுணி கட்சியாக இருக்கக்கூடிய திரு மாமாவளவனுடைய இந்த தொண்டர்கள் தான் இப்போது திமுகவுக்கே பெரிய தலைவலியாக மாறிட்டு இருக்கு. இப்போ ஏற்கனவே விஜயனுடைய பிரச்சனை திமுகவுக்கு பெரிய தலைவலியாக போயிட்டுருக்கு. அதுக்கடையில் வந்த பிடாரி ஊர் பிடாரியை கொடுமைப்படுத்துகிற கதையாக இப்போ திமுகவை இந்த சிறுத்தை குட்டிகள்லாம் படாத பாடுபடுத்திட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த சிறுத்தை குட்டிகளினாலேயே திமுக அவமானப்பட போகிறது அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ அவர் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவர் சார்பில் எவ்வளோ தூரம் போய் சொல்கிறாரு. கார் இடிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. அங்கே போய் அவங்கெல்லாம் அவரை வக்கீலை தாக்கினது தனக்கு தெரியவே செய்யாத உள்ளதாக இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். காருக்குள்ளே தான் இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் எவ்வளோ தூரம் போய் அப்படிங்கிறது அவர் சொன்ன இன்டர்வியூஸ் அண்டு நியூஸில் கிடைச்ச அந்த ஒரிஜினல் கிளிப், இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் டீகோட் பண்ண முயற்சி பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு முழுசாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு திருமாவளவன் அவர்கள் 3 பேட்டி கொடுத்துருக்கிறார். 3 பேட்டின்னு சொல்ல முடியாது, 3 இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கிறார். அதில் முதல் இடத்துல அவர் பேசினது இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த வீடியோ வைரல் ஆன உடனே தன் பக்கம் எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அவர் ஒரு விளக்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு செங்கல்பட்டில் நடந்த ஒரு கூட்டத்திலையும் இதை பற்றி பேசியிருக்காரு. அதற்கு அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டில் வச்சும் இதை பற்றி அவர் விளக்கியிருக்காரு, அதாவது விளக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதை எதிர்த்து ப்ரெஸ் கேள்வி கேட்கும் பொழுது கூட தன் பக்கம் தவறே கிடையாது, தான் ஒரு மகான் அப்படிங்கிற மாதிரி பொருட்டுகளை அடுக்கி வைக்க அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. இதை செய்யக்கூடியதற்கான முக்கியமான காரணம், என்னுடைய ப்ரீவியஸ் 2 வீடியோவில் இதே விஷயத்தை பற்றி நான் பண்ண ப்ரீவியஸ் 2 வீடியோவில் கீழே கமெண்ட்ஸில் சிறுத்தை குட்டிகள்லாம் சீர்னது தான், நீ வீடியோ சரியாக பார்த்தியா, ஏன் போய் சொல்கிற அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரெயின் வாஷ்டான ஜோம்பீஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் பேசுகிறாங்க. அப்புறம் தரங்கட்ட வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய குல வழக்கம், அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் அவங்க என்ன தப்பான இடத்துல அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. என்னுடைய கமெண்ட்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கேட்டு சும்மாலாம் இருக்க மாட்டோம். நாங்களும் திருப்பி அதே மாதிரி வார்த்தை தான் பேசுவோம். பொது வெளிகளில் தவறான வார்த்தைகளை பேசுவதான் தவிர இந்த மாதிரியான பண்ணிங்கட்டெல்லாம் அந்த மாதிரி வார்த்தைகள் பேசுறது தவறு கிடையாது. இன்ஃபேக்ட் நான் திருப்பி பதில் சொல்லிட்டு கமெண்ட் டெலீட் பண்ணிடுவேன். ஏன்னா பொது வெளியில் இது இருப்பது அப்படிங்கிறது எனக்கு அசிங்கமான விஷயம். தப்பு பண்ணுறவங்ககிட்ட அதே பாஷையில் பேசவும் தெரியும், பொது வெளியில் ஒழுக்கமாக நடந்து கொள்ளும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் பிறந்த வளர்ப்பு, தரத்தை நம்பி வாழக்கூடிய வாழ்க்கை, உங்களை மாதிரி தரங்கிட்டு இருப்பது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற வாழ்க்கை கிடையாது. ஸோ அதனாலேயே கமெண்ட்ல பேசும்போது பார்த்து பேசுங்க, திருப்பி அதே மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க கமெண்ட்ல பேசுனதன் காரணமாக ஏற்பட்ட கோபம் இந்த அளவுக்கு என்ன சொல்கிறது, பிரெயின் வாஷ்னா ஜோம்பீஸாக இருக்காங்களே அப்படிங்கிற ஒரு பரிதாபம். அதனால தான் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிற அந்த ஒரிஜினல் கிளிப்பையும் இவர் சொன்ன இன்டர்வியூஸ்லையும் எந்த அளவுக்கு முரண்பாடுகள் இருக்குது, இவர் எவ்வளோ தூரம் வெக்கமே இல்லாமல் மானங்கட்டு போய் சொல்லி தப்பிக்க பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் டீகோட் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு திருமாவளவன் அவர்கள் 3 பேட்டி கொடுத்துருக்கிறார். 3 பேட்டின்னு சொல்ல முடியாது, 3 இடங்களில் இதை பற்றி பேசியிருக்கிறார். அதில் முதல் இடத்துல அவர் பேசினது இந்த சம்பவம் நடந்த அன்னைக்கு இந்த வீடியோ வைரல் ஆன உடனே தன் பக்கம் எந்த தவறும் கிடையாது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக அவர் ஒரு விளக்க வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தார். அதற்கு பிறகு செங்கல்பட்டில் நடந்த ஒரு கூட்டத்திலையும் இதை பற்றி பேசியிருக்காரு. அதற்கு அடுத்த நாள் ப்ரெஸ் மீட்டில் வச்சும் இதை பற்றி அவர் விளக்கியிருக்காரு, அதாவது விளக்க முயற்சி பண்ணியிருக்காரு. அதை எதிர்த்து ப்ரெஸ் கேள்வி கேட்கும் பொழுது கூட தன் பக்கம் தவறே கிடையாது, தான் ஒரு மகான் அப்படிங்கிற மாதிரி பொருட்டுகளை அடுக்கி வைக்க அவர் முயற்சி பண்ணியிருக்காரு. இந்த 3 இடங்கள்லையும் அவர் பேசின அந்த விஷயங்களை வைத்துக்கொண்டு அந்த ஒரிஜினல் வீடியோவை கம்பேர் பண்ணுறோம். 1 by 1 எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நிகழ்ச்சி நடந்த அன்னைக்கு கொடுத்த விளக்கத்திலிருந்து இந்த விஷயத்தை அலசி பார்ப்போம். அவர் நம்முடைய வண்டியை நன்றாக கவனித்து விட்டு தான் போகிறார். ஸோ இவர் முதல்ல சொல்கிற போய் என்ன அப்படின்னா, அந்த ஆள் தன்னுடைய வண்டியை கவனிச்சுட்டு தான் போகிறாரு. அப்போ நான் வரேன்னு தெரிஞ்சே அந்த இடத்துல
அவர் பிரச்சனை கிளப்பி பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இனி அந்த ஒரிஜினல் வீடியோ பார்ப்போம். அந்த ஒரிஜினல் வீடியோவில் வந்து அவர் அந்த இடது புறத்திலிருந்து தன்னுடைய வண்டியை எடுத்துக்கொண்டு மெயின் ரோட்டுக்கு உள்ள என்ட்ராகிறத நீங்கள் பார்க்க முடியும். அப்படி என்ட்ராகும்பொழுது தன்னுடைய வலது பக்கமாக அவர் திரும்பி பார்க்கிறார். வலது புறத்திலிருந்து திருமாவளவனுடைய வண்டி வருது. ஸோ இது வந்து தவறு அப்படின்னு அல்லது ஏதோ சந்தேகத்துக்குரிய விஷயமா இருக்கிறது அப்படின்னு திருமாவளவன் வந்து சொல்கிறாரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது நம்முடைய இந்தியாவில் வந்து வாகனங்கள் போகக்கூடியது இடதுபுறமாக. அப்போ இடதுபுறமாக வாகனங்கள் செல்லக்கூடிய ஒரு பகுதியில் வந்து ஒரு உள்பகுதியிலிருந்து இடதுபுறமாக செல்லக்கூடிய அந்த சாலைக்கு உள்ளே வரும்பொழுது ஆப்வியஸ்லி அவங்க வலது பக்கம் தான் பார்த்துட்டு வரணும். ஏன்னா வலது புறத்தில் இருந்தால் வண்டிகள் எல்லாம் வரும். அப்போ வண்டிகளை இடிக்காமல் இருக்கிறதுக்காக வலது பக்கம் ஏதாவது வண்டிகள் வருதா அப்படின்னு தான் பார்த்துட்டு வரணும். நீங்கள் இடதுபுறம் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. ஏன்னா இடதுபுறத்துலேருந்து எதிர்த்து சில வண்டிகள் வராது. உங்கள் வலதுபுறத்துலேருந்து தான் வந்து உங்கள் சைடில் இருக்கிற ரோட்டில் வாகனங்கள் போகும். ஸோ ஆப்வியஸ்லி உள்ளே இருந்து மெயின் ரோட்டுக்கு வண்டி எடுக்கிற யாராக இருந்தாலுமே வலதுபுறம் பார்க்கத்தான் செய்வாங்க, வேறு ஏதாவது வண்டிகள் வருதா அப்படின்னு. முக்கியமாக வந்து அந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் ஹைகோர்ட்டுக்கு முன்பகுதி. ஸோ நிறைய வாகனங்கள் பார்க் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ வெளியே வரக்கூடிய ஒருத்தர் வந்து கண்டிப்பாக வேறு வாகனங்கள் இருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக கவனிச்சுட்டு தான் வருவாங்களே தவிர, இல்லை இவர் சொல்கிற மாதிரி உள்கருத்தோடு அவர் எட்டி பார்க்குறதாக நம்மளால் பார்க்கவே முடியாது. ஏன்னா அவர் அந்த மாதிரி ஒரு கிளான்ஸ் வந்து வரதுவோ ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்துட்டு சட்டுன்னு தன்னுடைய வண்டியை எடுத்து அவர் முன்னாடி போகிறார் அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோவை நார்மல் ஸ்பீடில் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இவங்க ரிலீஸ் பண்ணுறது எல்லாமே வந்து அந்த ஒரு செகண்டை பாஸ் பண்ணி இவர் நல்லா ஒருன்னு ஒத்து பார்த்துட்டு தான் போகிறாரு அப்படின்னு ஏமாத்துறானுங்க. அந்த வீடியோவை நார்மல் ஸ்பீடில் நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னாலே தெரியும். அவர் வலதுபுறம் வந்து ஏதாவது வண்டி வருதான்னு பார்த்துட்டு கேஷுவலாகவே கடந்து போகிறாரு அப்படிங்கிறது வந்து ரொம்ப தெளிவாகவே நமக்கு தெரியுது. ஸோ இந்த இடத்துல இவர் வந்து அவர் ஒரு குற்ற செய்யக்கூடிய அந்த ஒரு உள்ளுணர்வோடு தான் அவர் நம்மளை பார்க்குறாரு அப்படின்னு இவர் சொல்கிறது வந்து அப்பட்டமான பொய் அப்படிங்கிறதையும் இதிலிருந்து நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். திடுமென வண்டியை இருசக்கர வண்டியை நிறுத்திவிட்டு முறைத்து கொண்டே வந்தார். ஏதோ சத்தம் போட்டார். நான் நமது வண்டியை நிறுத்த வேண்டாம், நீங்கள் வலதுபுறமாக ஏறி வண்டியை முன்னே எடுத்து செல்லுங்கள் என்று சொன்னேன். அப்படி செல்ல முடியாதவாறு அவர் முன்னாலே வண்டியை நிறுத்திவிட்டு நம்முடைய வண்டியை நோக்கி கைகளை ஓங்கி அசைத்து கொண்டே வந்தார். ஸோ அவர் திடீர்னு வண்டியை நிறுத்திட்டு முறைச்சிக்கிட்டே வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த வீடியோ நல்லா பாருங்கள். அந்த ஹம்ப் ஜம்ப் ஆன உடனே வந்து அவர் தன்னுடைய வண்டியில் அடிக்குதுன்னு தெரிஞ்ச உடனே வண்டியை நிறுத்திட்டு வராரே தவிர அவர் நடு ரோட்டில் நிறுத்தலை அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். இவர் என்ன சொல்கிறாருன்னா வண்டியை நிறுத்த வேண்டாம், நீங்கள் வலது பக்கம் எடுத்துகிட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்லார். ஆனால் அது கேட்காம அவர் சண்டை போட்டுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்கிறாரு. நடு வழியில் வண்டி நிறுத்தியிருந்தார் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ ஒரிஜினல் வீடியோ கிளிப்பை இப்போ பாருங்கள். அதுக்கு இடதுபுறம் வந்து நிறைய வாகனங்கள் பார்க் செய்யப்பட்டிருக்குது. அது வந்து விசாலமான ரோடாக இருந்தால் கூட இடதுபுறம் வந்து நிறைய வாகனங்கள் பார்க் செய்யப்பட்டிருக்கிறது. அதனாலேயே வந்து அவரால் வந்து சைடில் போக முடியாது. அவரும் சைடில் தான் வந்தாலும் இந்த ஸ்கூட்டர்காரரும். ஸோ அவர் வந்து அந்த ஹம்பை தாண்டியர் வந்து அவர் இடதுபுறம் போக முயற்சி பண்ணக்கூடிய இடத்துல தான் வந்து இவருடைய வாகனங்கள் இடிக்குது. அவர் நடு ரோட்டில் வந்து அவர் வண்டியை நிறுத்தினார் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து சரியான தகவல் கிடையாது. பொய்யான தகவல்னு சொல்ல முடியாது, சரியான தகவல் கிடையாது. ஏன்னா அவரால் வந்து அந்த பகுதியில் தான் போக முடியும். இடதுபுறம் வந்து நிறைய வாகனங்கள் பார்க் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அப்படி இருந்தும் கூட அவர் நிறுத்தின அந்த வண்டி இடித்த உடனே அவர் நிறுத்தின இடத்துல இருந்து இவருடைய வாகனம் வந்து வலதுபுறம் எடுப்பதற்கான ஸ்பேஸு நிறைய இருந்தது அப்படின்னு அவங்க இந்த ரிலீஸ் ஆன வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா திருமாவளவனுடைய வாகனத்துக்கு வந்து வலதுபுறம் எடுத்து போகக்கூடிய அளவுக்கு வந்து ஈஸியாக நிறைய ஸ்பேஸ் இருக்குது, அடிக்குவேட்டான ஸ்பேஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். அவர் அந்தளவுக்கு நடுவில் கொண்டு வந்து வண்டி நிறுத்தலை. அது கூட இல்லாமல் இவர் வண்டியில் இறங்கின 5வது செகண்டே வந்து போலீஸ் வந்தனால அவர் திரும்ப வந்து அந்த வண்டியை இன்னும் கொஞ்சம் லெஃப்ட் சைடாக தள்ளி நிறுத்துறதையும் நம்மளால் பார்க்க முடியும். நல்லா பாருங்கள். அவர் அந்த போலீஸ் வந்து சொன்ன உடனே வண்டியை எடுத்து சைடில் வழி கொடுக்கறதுக்காக நிறுத்திட்டாங்க. அதற்கு பிறகும் கூட அவருடைய தொண்டர்கள் வந்து அங்கே பிரச்சனை பண்ணுறாங்க. அந்த வண்டியில் நான் அமர்ந்திருக்கிறேன் என்பதை பார்த்தும் கூட வேண்டுமென்றே வம்பு இழுக்கிற மனநிலையில் நின்று கொண்டு ஏதேதோ கைகளை ஆட்டி அசைத்து பேசி கொண்டிருந்தார். என்னமோ நான் அமர்ந்திருக்கிறதுனால வந்து ரோட்டில் எல்லாரும் விலகி போகணும் அப்படிங்கிறது எந்த தோரணின் பெயரால், எந்த அதிகார திமிரின் பெயரால் இவர் சொல்கிறாருன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் உள்ளே இருக்கிறேன்னு தெரிஞ்சு அவர் வந்து பேசுகிறேன். நீங்கள் உள்ளே இருக்கேன்னு தெரிஞ்சால் ஏன் பேசக்கூடாது? நீங்கள் நான் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கிறா, நீங்கள் உள்ளே இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களுடைய கார் எங்கே வேணால் போய் மோதலாம்னு அர்த்தமா? நீங்களே உள்ளே இருக்கீங்கன்னா தான் அந்த கார் இன்னும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும். அது உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. மற்ற சாதாரண மனிதர்களை போல் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு அரசியல் தலைவர். மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய வாகனங்கள் தான் வந்து ஒழுங்காக மரியாதையாக போகணும். அதை விட்டுட்டு நான் உள்ளே உட்காந்துருக்கேன், என்னை எவனும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற அந்த திமிரு வந்து இந்த 2 சீட்டு ஒட்டுமையாக இருந்து வாங்குறதுக்கே உங்களுக்கு இவ்வளோ திமிருன்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு 4-5 சீட்டு, அதுவும் ஜென்ரல் எலெக்ஷன்
சீட்லலாம் உங்களுக்கு கிடைச்சுன்னா நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் வந்து அவர் வேண்டுமென்றே கை கால்களை ஆட்டி கொண்டிருந்தார் பிரச்சனை பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது இவருடைய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. அந்த ஒரிஜினல் வீடியோ நீங்கள் க்ளீனாக பார்க்க முடியும். இடித்த உடனே வந்து ஏன் இடிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து அவர் கேட்குறாரு. இடித்த உடனே ஏன் இடிக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை வந்து அவர் கேட்குறாரு. ஆப்வியஸ்லி யாராக இருந்தாலும் கேட்க தான் செய்வாங்க. நீங்கள் போயிட்டுருக்கீங்க, பின்னாடி ஒரு வண்டி வருது, அந்த வண்டி உங்கள் வண்டியில் இடிக்கும்பொழுது ஏன் எதுக்குறா இடிச்சிங்க, ஏன் இடிச்சிங்க அப்படின்னு நீங்கள் கோவப்படத்தான் செய்வீங்க. ஏன்னா உங்கள் வண்டி, அந்த வண்டி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இடிச்சிருந்தால் ஒருவேளை நீங்கள் கீழே விழுந்திருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருந்துருக்கலாம். ஸோ ஆப்வியஸ்லி வந்து நீங்கள் கேள்வி கேட்க தான் செய்வீங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒரு அட்வொகேட். அப்போது சாதாரண மக்கள் வந்து அரசியல்வாதிகளுக்கு பயப்படுற மாதிரி அவருக்கு பயப்படணுங்கிற தேவை கிடையாது. அவருக்கு சட்டம் தெரியும், உனக்கெல்லாம் அதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னு அவருக்கு சட்டம் தெரியும். அப்படிங்கிறனால அவர் தைரியமாக கேள்வி கேட்கலாம். அந்த தைரியம் அவருக்கு இருக்கத்தான் செய்யும். ஸோ இது வந்து அந்த வீடியோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக பார்த்தீங்கன்னா அவர் அந்த வண்டியை நிறுத்திட்டு இறங்கி வரும்பொழுது கையை காலை ஆட்டுவோம் அப்படி எதுவும் செய்யவே இல்லை. அவர் அந்த வண்டிக்கு உள்ளே வந்து கேள்வி கேட்குறாரு. எஸ்கோர்ட் வர்றாங்க. எஸ்கோர்ட் வந்த உடனே இவர் போக சொல்கிறாங்க. அவர் வந்து தன்னுடைய வண்டியினுடைய அந்த கீயை போட்டு வண்டியை நகர்த்த தான் முயற்சி பண்ணுறாரு தவிர அவர் வேறு எந்த பிரச்சனைக்கு நிற்கல. பின்னாடி நிற்கிற இவங்க தான் வந்து மறுபடியும் பிரச்சனை பண்ணுறாங்க. அவருடைய வண்டியை வந்து தள்ளி விடுறாங்க. அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும். எந்த விதமான ஒரு அச்சுறுத்தலும் அவர் கொடுக்காத சூழ்நிலையிலையும் வந்து அவருடைய வண்டியை பிடிச்சி முன்னாடி இன்னொரு 10 அடிக்கு தள்ளி விட்டு அந்த வண்டி டேமேஜ் ஆகிற அளவுக்கு இவங்க அக்கிரமம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இவருடைய கட்சி தொண்டர்கள் வந்த உடனேயும் வந்து அவர் முறைச்சி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் திரும்ப இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கே அந்த வீடியோ பார்க்கறதுல உங்களுக்கே தெரியும். இவருடைய தொண்டர்கள் வந்தது தொண்டர்களாக யாருன்னு தெரியாது. வந்தது வக்கீல் கோட்டு போட்டிருக்கிற 2 பேர். அவங்க தான் வந்து எதிர்த்து அதிகமாக பேசுகிறாங்க. அதன் பிறகு வந்து பின்னாடி இவனுடைய தொண்டர்கள் பேசுகிறதெல்லாம் கிடையாது. வந்த உடனே அவருடைய வண்டியை பிடிச்சி முன்னாடி தள்ளி விட்டுறாங்க. இவங்க வண்டியை தள்ளி விட்ட உடனே பிரச்சனை பெருசாகுதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த போலீஸ்காரங்க அந்த வக்கீல் தான் பாதுகாக்க வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த பிரச்சனையில் வந்து வக்கீலுடைய தப்பு கிடையாது, அதாவது இவங்க சரி தான் தவறு அப்படிங்கிற அந்த போலீஸ்காரனுக்கும் புரியுது. இந்த மாதிரி வண்டியெல்லாம் தள்ளி விடுறத, இந்த அராஜகமெல்லாம் பண்ணுறது சரியில்லை அப்படின்னு அந்த போலீஸ்காரருக்கும் தெரியுது. அப்படிங்கிறனால தான் அந்த போலீஸ்காரர் அந்த வண்டியை தூக்கி விடுறதுக்காக போகிறாரு ஒரு போலீஸ்காரர். அதுக்கு பிறகு இவர்கள்லாம் அடிக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சோன்னா அந்த போலீஸ்காரரே வந்து அவரை காப்பாற்றி உள்ளே கூட்டிகிட்டு போகிறதையும் நீங்கள் பார்க்க முடியும். என்ன வேகமாக பேசியிருக்காங்க, என்ன வேகமாக பேசியிருக்கிறாங்க. அவங்க வண்டியில் ஒருத்தர் இடிக்கும்பொழுது யாருக்காக இருந்தாலும் கோவம் வரும், கேட்க தான் செய்வாங்க. இப்போ நீங்கள் வந்து வண்டியில் இடிச்சிருக்காக என்ன இழிச்சுக்கிட்டு அவங்க காலில் விழுந்து தொடச்சிட்டு இருக்கணுமா? நீங்கள் யார் நினச்சிருக்கீங்க? நீங்கள் வெறும் ஒரு எம்பி, மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட், அவ்வளோதான். மக்களுடைய குறைகளில் அங்கே போய் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ங்கிறத தவிர உங்களுக்கு என்ன ஸ்பெஷல் கிரேடு ப்ரிவிலேஜ் இருக்குது அப்படின்னு இவ்வளோ பேசிக்கிறீங்க? உங்கள்கிட்ட இப்படி தான் பேசணும், அப்படி தான் பேசணும் அப்படின்லாம் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன யோகியதை இருக்குது, உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட்டை பேசும்போது இப்படி தான் பேசணும் அப்படிங்கிற ஸ்கேல்லாம் எங்கேயுமே கிடையாது. நீங்கள் தவறு செஞ்சால் நீங்களே தவறு செஞ்சாலும் கேட்கக்கூடிய உரிமை எல்லா சிட்டிசன்ஸுக்குமே இருக்குது. ஒரு நார்மல் சிட்டிசனாக என்னாலேயே அதை புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கும் போது அவர் ஒரு வக்கீல், சட்டம் தெரிஞ்சவர் அப்படிங்கும்போது கேள்வி கேட்க தான் செய்வார். வண்டியை இடிக்காமல் வந்து அவர் இவ்வளோ தூரம் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சட்ட வல்லுநர் அல்ல ஒரு அட்வொகேட் வந்து இந்த அளவுக்குலாம் ரைஸ் ஆவார்னால எனக்கு தோணலை. வண்டி இடிக்காத இடத்துல வந்து அவர் ரைஸ் ஆனால் நமக்கு தான் அது பிரச்சனை வரும் அப்படின்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இந்த நிலையில்தான் காவல்துறையினரும் இயக்க தோழர்களும் அவரை முன்னே போங்கள் அல்லது இடது பக்கமாக நில்லுங்கள் என்று தள்ளுகிற போது தள்ளுமுள்ளு ஆகியிருக்கிறது. பாருங்க, இவரே சொல்றாரு இடது பக்கமாக தள்ளுகிற போது அப்படின்னு அவர் வாயிலிருந்தே உண்மை வந்துருச்சு. அப்போ இவனுக்கு தான் தள்ளுறானுங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போதே பிரச்சனையை கிளப்புறது இவனுக்கு தான் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அவனை எதிர்த்து பேச நமது இயக்க தோழர்கள் 1-2 பேர் அவர் மீது கையை ஓங்கி அடிக்க முனைந்தார்கள். ஸோ அவர் எதிர்த்து பேச இயக்க தோழர்கள் வந்து கை வைக்கிறாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அவர் எதிர்த்து பேசத்தானா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தன்னுடைய வண்டியை தள்ளி விடும்பொழுது ஒரு மனுஷன் பேசாமல் இருப்பாங்க. அவர் கீ போட்டு வண்டியை முன்னாடி கொண்டு போய் சைடில் நிறுத்தினதுக்கு அப்புறமும் கூட அவருடைய வண்டியை பிடித்து தள்ளி அதை உடைச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். தள்ளி விட்டு அதனுடைய கண்ணாடி இதெல்லாம் உடையிறத நீங்கள் பார்க்க முடியும். நல்லாவே வண்டி டேமேஜ் ஆகுது. அப்போ அவர் கேள்வி கேட்காம அவர் பக்கத்துல இருந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது வந்திருக்கிற எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. 1-2 தோழர்கள்லாம் கிடையாது, வந்திருக்கிறதுல 4-5 பேர். சும்மா ஒருத்தன் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். ஒரு 2 பேர் அடிக்க ஆரம்பித்த உடனே இவனும் கூட சேர்ந்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி கூட சேர்ந்து அடிக்க ஆரம்பித்தவங்களே 4-5 பேர் இருக்காங்க. இடதுபுறமாக எனது வண்டிக்கு முன்னால் போகிறார், ஆனால் வேகமாக போகவில்லை. வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார். இடையிலே அந்த ஸ்பீட் பிரேக், தமிழ்நாடு பார் கவுன்சில் எதிரே ஒரு வேகத்தடை இருக்கிறது. இந்த வேகத்தடையிடம் போய் அவர் வண்டியை நிறுத்துகிறார். அதாவது பார்க்குற எல்லாருக்கும் காமாலக்கண்ணு அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இவருடைய அறிவு மழுங்கி போயிருக்கிறது அப்படிங்கிறத வந்து இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த வீடியோனுடைய அவங்க ரிலீஸ் பண்ண அந்த வீடியோலேயே வந்து நம்மளால் க்ளீனாக பார்க்க முடியும். அந்த நபர் வந்து இடதுபுறமாக உள்பகுதியிலேருந்து அவர் வெளியே வர இடத்துலையே வந்து ஒரு ஹம்ப் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல வந்து ஒரு ஹம்பு கிடையாது, மொத்தமாக 3 ஹம்ப் இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும்.
முதல்ல ஒரு சின்ன 2 ஹம்ப் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய விரிவான ஒரு ஹம்ப் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கணும். அது ஹைகோர்ட்டினுடைய வாசல் அப்படிங்கிறனாலே வந்து அந்த இடத்துல வாகனங்கள் வேகமாக செல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த வேகத்தடையை உருவாக்கி வச்சுருக்காங்க. இந்த முதல் 2 ஹம்பில் வந்து இவர் கடந்து போகும்பொழுது வந்து விசிகாவினுடைய வண்டி பின்னால் தான் இருக்குது. இந்த 3வது பெரிய ஹம்பு கிட்ட வந்து அவருடைய வண்டி மெதுவாக அதன் மேலே ஏறும்பொழுது, அதாவது ஒரு கார் போகிற மாதிரி வந்து ஒரு ஸ்கூட்டரால் வந்து இந்த ஹம்ஸில் வந்து அவ்வளோ வேகமாக போக முடியாது. அது எல்லாருக்குமே தெரியும். முக்கியமாக இந்த மாதிரி 2 ஹம்பு 3 ஹம்பு இருக்கிற இடத்துலலாம் வந்து ஸ்கூட்டர் பைக்னாலெல்லாம் வேகமாக போக முடியாது. ஏன்னா பேக் வீலும் ஃப்ரண்ட் வீலும் வந்து என்ன சொல்கிறது, ஒன்று குழிலையும் ஒன்று மேட்லேயும் இருக்கிறனால வந்து தெரித்து விடுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்கிறனால இந்த மாதிரி 2-3 ஹம்ப் இருக்கிற இடத்துல எல்லாம் வந்து மெதுவாக தான் போக முடியும். கார் மாதிரி ரொம்ப ஈஸியாக போக முடியாது இந்த 2-3 ஹம்ப் இருக்கிற இடத்துல. ஸோ அவர் வந்து முதல் 2 ஹம்பை வந்து மெதுவாக கடந்து போகிறாரு. அதனாலேயே வந்து அவருடைய வண்டி ரைஸ் ஆகாது. ஸோ 3வது ஹம்ப்லேயும் வந்து அவர் மெதுவாக தான் போகிறாரு. இந்த 3வது ஹம்பனுடைய மேல் பகுதியில் அவருடைய வாகனம் இருக்கக்கூடிய அந்த இடத்துலையே வந்து திருமாவளவனுடைய காரும் வந்து அந்த ஹம்புக்கு பக்கத்துலேயே வரதை நம்மளால் பார்க்க முடியும். அந்த ஹம்பினுடைய மேல் பகுதியில் திருமாவளவனுடைய கார் வந்து அதனுடைய ஃப்ரண்ட் டயர் இருக்கிற இடத்துல வந்து இவருடைய பேக் வீலும் அதனுடைய அந்த ஹம்பினுடைய மேற்பகுதியில் நிற்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அந்த இடத்துல அவருடைய வாகனம் இடித்து ஜஸ்ட் அவருடைய வண்டி கொஞ்சம் முன்னாடி அந்த ஸ்கூட்டர் முன்னாடி போகிறதையும் நம்மளால் இந்த இடத்துல வந்து கவனிக்க முடியும். அப்படி முன்னாடி அவர் தள்ளப்பட்டதுனால தான் வந்து ரொம்ப அதிகமாக அடி விழுந்திருக்க சான்ஸ் கிடையாது. ஆனால் அவருடைய பின்னாடி இருக்கக்கூடிய மட்கார்டுலையோ அல்லது நம்பர் பிளேட்லையோ வண்டி கண்டிப்பாக இடிச்சிருக்கணும். அதனால தான் அவருக்கு தெரியுது வண்டி இடிக்குதுன்னு. அவர் ஜெர்க்காகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா நார்மலாக மெதுவாக போகிற ஒருத்தர் வந்து ஜெர்க்காகிற அந்த சீனை வந்து நம்மளால் க்ளீனாக பார்க்க முடியும். அதனால தான் அவர் வண்டியை நிறுத்திட்டு திரும்பி பார்க்குறாரு. அந்த இடித்த வேகத்தில் தான் அவருடைய வண்டி வந்து ஒரு அடி முன்னாடி போய் நிற்குதுங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஆனால் அதே வாகனம் வந்து அந்த அவர் இந்த பிரச்சனையில் அவர் இப்போ நிற்கிற இடத்த பாருங்கள். இந்த இடத்துல வந்து அவருடைய வண்டியும் வந்து நிற்குது, திருமாவளவனுடைய வண்டியும் நிற்குது. அந்த இடத்துல பிரச்சனை அப்படிங்கிறா 2 பேரும் வண்டி நிறுத்திட்டாங்க. இனி வைரலான அந்த கிளிப்பை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, வைரலான அந்த கிளிப்பை ஸ்டார்ட் ஆகிற இடத்துல வந்து அவர் வண்டி எங்கே நிறுத்திருக்காரு, அவருடைய திருமாவளவனுடைய வண்டியினுடைய ஃப்ரண்ட் டயர் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2மே க்ளோஸ் நிற்குது. வண்டி இடிச்சனால அவர் ஒரு அடி தள்ளி வந்து நிற்கிறார் அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். இப்போது அந்த விசிகே அனுப்பின அந்த வீடியோவில் உங்களால் நீங்கள் பார்க்க முடியும். அந்த வண்டி இடிக்கிற இடத்துல ஸ்கூட்டர் எங்கே நின்றுது, ஹம்புக்கு கரெக்டாக சென்டரில் நிற்கிது. இடிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் தள்ளி நிற்கிது. ஆனால் திருமாவளவனுடைய வண்டி வந்து இடிக்கும்போது சரி இடிச்சதுக்கப்புறமும் சரி ஒரே இடத்துல தான் நிற்கிது. ஏன்னா கார் அப்படிங்கிறனால வந்து ஸ்கூட்டரில் இடிக்கும்போது அது பெருசாக வந்து பின்னாடியெல்லாம் போகாது. ஸோ இந்த ஒரிஜினல் வீடியோவில் நீங்கள் பாருங்கள், இந்த இடத்துல அவருடைய கார் வந்து இப்போவும் ஹம்பினுடைய மேல் பகுதியில் தான் நிற்கிது. இந்த வண்டி முன்னாடி நிற்கிது. ஸோ இந்த ஹம்பினுடைய மேல் பகுதியில் வந்து திருமாவளவனுடைய காரும் அந்த ஸ்கூட்டரும் வந்து ஒரே நேரத்தில் இருந்தது அப்படிங்கிறது வந்து இந்த 2 வீடியோவும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு தெரியும். இந்த சென்டர் பகுதியில் வந்து இந்த ஸ்கூட்டர் நிற்கும்போது தான் திருமாவளவனுடைய வண்டியும் கரெக்டாக வந்து இடிக்குது. அவங்க நேராக வந்து பின்னாடி முதல்ல அவங்க சைடு போகிற முயற்சி பண்ணியிருக்கும் போது இடிச்சிருக்கலாம். பட் இடிச்சது அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்போர்ட்டில் நமக்கு தெளிவாகவே தெரியுது. இந்த சென்டர் பகுதியில் தான் திருமாவளவனுடைய காரனுடைய ஃப்ரண்ட் டயர் நிற்குது பாருங்கள். ஸோ ஃப்ரண்ட் டயர் வந்து சென்டரில் நிற்குது அப்படின்னா பம்பர் வந்து எப்படியும் ஒரு 6 இன்ச்சு 8 இன்ச்சாவது முன்னாடி வந்து நிற்கணும். ஸோ இந்த சென்டர் பகுதியில் வந்து திருமாவளவனுடைய கார் டயர் நிற்குது அப்படின்னா, அதே சென்டர் பகுதியில் வந்து இந்த ஸ்கூட்டரும் நின்றுச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி இதனுடைய பம்பர் வந்து அந்த ஸ்கூட்டரில் கண்டிப்பாக முட்டி இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ திருமாவளவனுடைய பேரை சொல்லி கொண்டு அடி வருகிற பண்ணியெல்லாம் வந்து இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மேத்தமேட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு தகுந்தபடியெல்லாம் மாறாது, அது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த விசிகக்காரன் வெளியிட்ட வீடியோலேயே வந்து அந்த இடித்தல் நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு ஜஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ரேமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், திருமாவளவனுடைய கார் வந்து ஆல்ரெடி அந்த சென்டர் ஆஃப் த ஹம்புக்கு வந்துருச்சு. செகண்ட் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஸ்கூட்டனுடைய பேக் டயரும் வந்து அந்த ஹம்பினுடைய சென்டர் பகுதியில் தான் இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக புரிஞ்சுக்க முடியுது. வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார். வேகமாக போகல அப்படிங்கிறது வந்து எவ்வளோ தூரம் முட்டாள்தனமான கருத்துன்னு பாருங்கள். வேகமாக போக முடியாது, ஏன்னா அங்கே ஹம்ப் இருக்குது. எப்படி வேகமாக போக முடியும்? அப்போ அதனமோ ஒரு உள்நோக்கோட தான் வேகமாக போகல அப்படிங்கிற அந்த கருத்துவாதமே முதல்ல கேனத்தனமானது. ஸோ இவர் ஜிஎஸ்டிக்கெல்லாம் விளக்கம் கொடுத்துலேயே வந்து இவருடைய விளக்கக்கூடிய அறிவு எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். வேகமாக போகலை அப்படின்னு ஹம்பில் வண்டி ஓட்டுறவங்ககிட்ட சொல்கிறாரு, வேண்டுமென்றே மிக தாமதப்படுத்தி போகிறார் அப்படிங்க. அவர் வண்டியை ஸ்டார்ட் பண்ணல, அதாவது இந்த கேமராவில் அவர் லெஃப்ட் சைடில் உள்ள என்ட்ராகிலிருந்து இந்த பிரச்சனை நடக்கக்கூடிய இடம் வரைக்கும் 3 ஹம்ப் இருக்குது. வண்டி எப்படி வேகமாக போகும் நீங்களே சொல்லுங்கள். இடையிலே அந்த ஸ்பீட் பிரேக், தமிழ்நாடு பார் கவுன்சில் எதிரே ஒரு வேக தடை இருக்கிறது. பாருங்கள் எவ்வளோ பெரிய லூஸ்ன்னு பாருங்கள். இவனே சொல்கிறான் ஸ்பீடு பிரேக்கர் இருக்குது, வேகத்தடை இருக்குது, ஹம்ப் இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கும்பொழுது எப்படி ஒரு மனுஷன் இவ்வளோ வேகமாக வண்டி எடுத்துகிட்டு போக முடியும்? இப்போ நார்மலாக நம்ம ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு போகிற மாதிரி சருன்னு போக முடியாது. நீங்கள் வண்டியை ரைஸ் பண்ணும்போதே ஹம்ப் இருக்குது. ஸோ அங்கேருந்து ஸ்லோ அப்படின்னு போய் 3வது ஹம்பு தாண்டினதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் தான் ஸ்கூட்டர் வண்டி அவ்வளோ ஸ்பீடாக எடுத்துகிட்டு போக முடியும். உங்கள் கார் மாதிரி வந்து அவ்வளோ ஸ்பீடாலாம் ஸ்கூட்டர் போகவும் செய்யாது இல்லையா? இந்த வேகத்தடையிடம் போய் அவர் வண்டியை
நிறுத்துகிறார். ஏன் வண்டி நிறுத்துறாரு அப்படின்னா, இந்த வேகத்தடையை வெட்ட அவருடைய வண்டி இடிக்கிறதான் காரணம். அதனால தான் வண்டி நிறுத்துறாரு. அதுவும் ஒரு வண்டி நிறுத்தும் போது இந்த இடத்துல அந்த ஃப்ரேமை நீங்கள் பாருங்கள். அவருடைய வண்டி எங்கே நிற்கிது, அவர் நிறுத்திட்டு பேசக்கூடிய இடத்துல அந்த வண்டியினுடைய பேக் வீல் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ரைட் சைடு வந்து இன்னும் நிறைய இடம் இருக்குது. வண்டி இடிச்சதுக்கப்புறம் அவருடைய வண்டி லெஃப்ட் சைடு கொஞ்சம் முன்னாடி போய் தான் நிற்கிது. அவர் வண்டி இடிக்கும் பொழுது இந்த பக்கம் நின்றுக்கலாம், வலது பக்கம் நின்றுக்கலாமே தவிர அதுவும் நின்னதுக்கான வாய்ப்பு இல்லை. வண்டியை ஸ்லோவாக்கியிருக்காரு, பேக்கில் வந்து இந்த வண்டி இடிக்குது. அந்த இடித்த வேகத்தில் இவருடைய வண்டி லெஃப்ட் சைடு போகுது. இவர் வண்டிக்கு முன்னால் சென்டரில் என்னமோ நிறுத்திட்டு வந்த மாதிரி இவர் பேசுகிறாரு. இவர் வண்டிக்கு முன்னாடி சென்டர்ல எல்லாம் அவர் வண்டி நிறுத்தலை அப்படிங்கிறது வந்து அந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெளிவாக தெரியுது. அவர் நிறுத்தியிருக்கிறது வந்து சென்டரில் கிடையாது. இவங்க விசிகாவினுடைய வண்டியினுடைய லெஃப்ட் சைட் டயர்ல இருந்து ஒரு 6 இன்ச்சு தள்ளி தான் அவர் வண்டியை நிறுத்தியிருக்காருங்கிறத நீங்கள் பார்க்கணும். அந்த வண்டி அந்த 6 இன்ச்சு நகர்ந்ததுக்கான காரணமும் வந்து இந்த வண்டி இடிச்சனுடைய தாக்கம் அப்படிங்கிறதையும் முன்னாடி வீடியோவில் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியுது. அப்படி விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் எதுவும் நடக்கவில்லை. ஆனால் விபத்து என்று சொல்லத்தக்க வகையில் பாருங்கள், அவர் வாயிலிருந்தே வந்து உண்மை வெளியே வந்துருச்சு. விபத்து அப்படிங்கிறது சொல்லக்கூடிய அளவில் வந்து எந்த இதுவும் நடக்கலை அப்படின்னு, அதாவது கார் இடிச்சுது ஆனால் பெருசாக எதுவும் ஆகலை அப்படிங்கிற மாதிரி தான் இவரும் சொல்கிறாரு. ஆனால் அதை சொன்னால் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக இடிக்கவே இல்லை அப்படிங்கிறாரு. ஆனால் இடித்து அந்த ஸ்கூட்டர் ஜெர்க்காகிறத வந்து நம்மளால் அந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாகவே பார்க்க முடியுது. இந்த வண்டி போய் இடிச்சதெல்லாம் வந்து அப்பட்டமான பொய்யான தகவல் அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஆனால் அந்த வண்டி இடித்து ஜெர்க்காகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெளிவாகவே தெரியுது. ஒரிஜினல் ஃபுட்டேஜ், அதாவது வைரலான ஒரிஜினல் ஃபுட்டேஜில் வந்து இடிக்கிற அந்த சீனே கிடையாது. இடிச்சதுக்கப்புறம் நடக்கிற பிரச்சனை தான் இருக்குது. இவங்க தங்களுடைய பாகம் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக இவங்க ரிலீஸ் பண்ண வீடியோவில் தான் வந்து அந்த இடிக்கிறது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. அதுவும் இவருடைய நேரம் பாருங்கள், கரெக்டாக அந்த ஸ்ட்ரக் ஆகக்கூடிய இடத்துல வந்து இவருடைய டேஷ் கேமுக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்கிறதுனால அவங்க அந்த கிளாஷ் ஆகிற அந்த ஏரியா கவர் ஆகிடுது. அந்த ஒரு விஷயத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தான் வந்து இவங்க ஏமாற்ற முயற்சி பண்ணுறாங்க. பட் ஃப்ரேம் பை ஃப்ரேம் வந்து நம்ம அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் ஃப்ரேமில் வந்து க்ளீனாகவே தெரியுது அந்த வண்டி இடித்து இவருடைய ஸ்கூட்டர் ஜெர்க்காகி இவர் முன்னாடி போகிறது வந்து நம்மளால் தெளிவாகவே புரிஞ்சுக்க முடியும். ஸோ இதை வந்து அப்பட்டமான பொய் அப்படின்னு இவர் சொன்னாலும் இவர் ஆளுங்களே ரிலீஸ் பண்ண வீடியோலேயே வந்து அது தெளிவாக தெரியுது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அண்ணாமலை போன்றவர்கள் வரிந்து கட்டி கொண்டு உடனே இதற்கு வக்காலத்து வாங்கி நமக்கு எதிரான கருத்துக்களை பரப்புகிறார். அண்ணாமலை அவர்கள் வந்து வக்காலத்து வாங்கிட்டு வரிஞ்சு கட்டிட்டு வர்றாரு அப்படின்னா, அப்போது நீங்களாம் திமுகவுக்காக வரிஞ்சு கட்டிட்டு வரும்போது உங்களுக்கு வெக்கமான சூடு சொல்ற எதுவும் இல்லையா? அவர்களே சப்பக்கட்டு கட்ட முயற்சி பண்ணாது அவங்களுக்காக என்ன சொல்கிறது, அவர்கள் காலணிக்கு பிடித்து கொண்டு 2 சீட்டு கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக, அந்த சீட்டு மிஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வரிஞ்சு கட்டிக்கிட்டு திமுக செய்யக்கூடிய தவறுகள் எல்லாம் சப்பக்கட்டு கட்டு வர்றது இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு நியாயம், மற்றவங்களுக்கு ஒரு நியாயமா? அது மட்டும் என்ன, அண்ணாமலை பெரிய தலைவர். இன்றைக்கு தமிழ்நாட்டில் பிஜேபி இவ்வளோ பெரிய கட்சியாக பேசப்படக்கூடிய ஒரு கட்சியாக 3வது மிகப்பெரிய கட்சியாக மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க காரணம் அண்ணாமலை தான். அண்ணாமலையின் உழைப்பு தான். அவர் பேரில் அவருடைய தலைமைக்கு வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது இல்லை அப்படிங்கிறது எல்லாமே வந்து வேறு விஷயம். ஆனால் அண்ணாமலையின் உழைப்பு அப்படிங்கிறது அவர் ஒரு தலைவர் அப்படிங்கிறத உங்களால் மறுக்க முடியாது. நீங்கள் 30 வருஷமாக முக்கி எடுக்க முடியாத ஒரு இடத்த 3 வருஷத்தில் ஒரு மனுஷன் பிடிச்சிருக்கான் அப்படின்னா உங்களை விட அவர் 10 மடங்கு பெரிய ஆளுன்னு தான் அர்த்தம். அவர் கண்டிப்பாக சொல்லத்தான் செய்வார். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நியூஸில் லீக் ஆனதுக்கப்புறம் தான் அண்ணாமலை சொல்கிறாரு. இது டைரெக்டாக அண்ணாமலை கிட்ட போய் அண்ணாமலை சொல்லி அதற்கு பிறகு நியூஸில் லீக் ஆகலை. நியூஸில் வந்து 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அண்ணாமலை ட்வீட்டே போடுறாரு. அது எல்லாருக்கும் முடியும். அது உங்கள் கட்சி அங்கே ஆட்சியில் இருக்குது அப்படிங்கன்னா உங்கள் கட்சிக்கு சப்பக்கட்டு கட்டுறவன்லாம் சொல்ல மாட்டான்.